உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். முப்பத்தி 1/8/2015 ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. துதிகை திதி இரவு 8:21 வரை, பின்பு திருத்தியை. புரட்டாதி நட்சத்திரமானது பகல் 1:32 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகமானது பகல் 1:32 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் குரு அமைய பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் என்றாலும், 4இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் உண்டாகும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றங்கள் உண்டாகும். குழப்பங்கள் விலகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, 2 நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்து சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்று காலை 8 மணி முதல் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளது. சனியானவர் பின்னோக்கி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களிடம் இருக்கும் என்றாலும் வீண் குழப்பங்களால் மன அமைதி குறையும். கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறைந்து பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் சாதகங்கள் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக சஞ்சாரம் செய்வதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் பாக்யஸ்தானத்தில் புதனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும்.